ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷலான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி இந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் பிரியாணி சென்னை பக்கம் இருந்தாலும் இந்த சவுத் சைடு கிடைக்கிற ஜீரக சம்பா அரிசி போட்டு செய்கிற இந்த பிரியாணிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சூப்பரான யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா? அப்படியே தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வீடுகள்லேயே செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஜாக வாங்க செய்யலாம். கறி நல்லா கொழுப்பு கறியாக வாங்கிக்கோங்க. மட்டன் 1 கிலோனா அரிசி 1 கிலோ, 2 சம அளவு செஞ்சால் பிரியாணி சூப்பராக வரும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஃபேட்டோட மட்டன் 1 கேஜி வாங்கிக்கோங்க. இது ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன். இந்த டம்ளரில் 5 பங்கு அரிசி 1 கிலோவுக்கு வந்தது. இந்த டம்ளர் அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எதில் எடுக்கிறீங்களோ ஒரு படியில் எடுத்திங்கன்னா அந்த படியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவுக்காக. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பிரியாணி மசாலா. 100 கிராம் பட்டைக்கு, 30 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு. இதை அப்படியே மிக்சரில் சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பிரியாணி மசாலா கமன்னு ரெடி. அப்படியே தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட் வரும் இந்த மசாலாவில். 1 கிலோ அரிசிக்கு இந்த மீடியம் ஸ்பூனில் 3 ஸ்பூன் மசாலா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் பட்டையை நம்ம கவனிக்கணும். பட்டையில் 2 டைப் இருக்கும் இல்லையா? சுருள் பட்டை ஒன்று இருக்கும், ஃப்ளாட்டான சின்னமன் ஒன்று இருக்கும். நம்ம இந்த திண்டுக்கல் டைப் ஆஃப் பிரியாணிக்கு இந்த ஃப்ளாட்டான சின்னமன் தான் எடுத்துக்கணும். இதில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டை, இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய், இதை தான் அளவு சொல்லியிருக்கேன். இதை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து தாளிக்க சைடில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு 1 தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரிசி அளந்தேன் இல்லையா? அதே டம்ளரில் 2 பங்கு அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் படியில் போட்டிங்கன்னா 1 படி பால் இருந்தால் போதும். இப்போது தக்காளி 1 வெங்காயத்துக்கு 2 தக்காளி கணக்கு. நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதனால் 8 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வேணும். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு, அடுத்து பூண்டு 5 முழு பூண்டு உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா தனித்தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றாவும் அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கிலோவுக்கு நம்ம ஊர் லெமன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். என்னோடய லெமன் இங்கே பெருசாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கனால நான் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டேஜில் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 லெமன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த பிரியாணியில் பச்சை மிளகா மட்டும்தான், சில்லி பவுடரோ வேறு எந்த காரமும் கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு புதினா. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு மட்டனை விசில் விட்டு ரெடி பண்ணிக்கணும். குக்கரில் நல்ல மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா 4-5 விசில் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஒரு சில மட்டன் முன்ன பின்ன வேகும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப மட்டன் கரைஞ்சிடக்கூடாது. திருப்பியும் நம்ம இதை சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். நான் ஒரு 5 விசில் என்னோடய மட்டனை விட்டுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை தனியாக இந்த மாதிரி பல்ஸ் மட்டும் கொடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை 1-2 நறுக்குனா போதும். ரொம்ப ஃபைன் சாப்பிங்லாம் இந்த பிரியாணிக்கு தேவையில்லை, எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படியே. அதே மாதிரி புதினா மல்லியவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் பிரியாணியோட இன்க்ரீடியன்ட்ஸ். அரிசியை இந்த ஸ்டேஜில் ஊற வைக்க வேண்டாம், நான் எப்போ ஊற வைக்கணும்னு சொல்கிறேன், அப்போ ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டா குக்கரில் தாளித்து விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ கறியை நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. என்னோடய கறி 80% தான் வெந்திருக்கு, உடையலை, கறி பிஞ்சு வரலை. இன்னும் ஒரு 20% நான் வதக்கி வேக வைக்கும்போது வெந்துடும். இப்போது இந்த கறியெல்லாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை முக்கியமாக அப்படியே சேவ் பண்ணுங்கள். இந்த தண்ணியை நம்ம பிரியாணியோட பங்குக்கு யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி மட்டன் பீசஸ்லாம் தனியாக எடுத்துட்டு
இந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்கி விட்டுட்டு வந்துடலாம். குக்கரில் நெய், முக்கியமாக இந்த பிரியாணிக்கு நிறைய நெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். 1/4 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யாகவும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5-6 சும்மா வாசனைக்கு தாளித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த கேப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும் அரிசியை தண்ணியில் நல்லா 4-5 தடவை கழுவிட்டு ஊற வைங்க. இந்த அரிசி 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வேண்டாம், இல்லாட்டி பிரியாணி சரியாக வராது. அடுப்பில் குக்கரை வச்சதுக்கப்புறமா அரிசியை ஊற போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது ஒரு நல்ல 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா சாஃப்டாக ஆகட்டும். அது வரைக்கும் கிண்டி விடுங்க, கொஞ்சம் கை விடாமல். இப்போ சைடில் பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கொதி வந்துடும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் எப்பயும் போல் பச்சை வாசனை போகணும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இந்த வாசனையே அப்படியே வீடே தூக்கும். இப்போது க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த வதக்கும் போதே சேர்த்து கறியோடு வதக்கணுன்னா இந்த கறியில் எல்லா மசாலாவும் ஊறி செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ மட்டனை இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 டீஸ்பூனை இதில் ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பிரியாணி மசாலா தான் இந்த பிரியாணிக்கு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொடியும் கிடையாது, ஒரிஜினலாக இப்படி தான் செய்வாங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, சீரகத்தூள் எதுவுமே. இப்போது லேசாக மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் கனிஞ்சு கறியோட சூப்பராக வெந்து வரும். கண்டிப்பாக 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இந்த கேப்பில் தண்ணி அளந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் ஸ்டாக்கு, மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை அளந்துக்கோங்க. நான் இதில் 5 கப்பு அரிசி எடுத்தேன். 1, 2வது கப்பு, 3 கப்பு எனக்கு மட்டனோட ஸ்டாக்கே இருந்தது. மட்டன் வேக வச்ச தண்ணியே 3 கப்பு இதில் இருந்தது. 5 கப்பு அரிசிக்கு 10 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, 1க்கு 2 அளவு. இப்போ 3 இந்த ஸ்டாக் ஊற்றிட்டு தேங்காய் பால் 2 கப்பு எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அதை 2 ஊற்றிடுங்க. 5 கப்பு தண்ணி இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போது சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அடுத்து சேர்க்க ஆரம்பிங்க. இது 6வது கப்பு, 7, 8, இன்னும் 1 கப்பு சேர்த்துக்கலாம். 10 கப்பு ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த அரிசி 20 நிமிஷம் ஊறுது. நல்லா புழுங்க அரிசி வெந்து வந்துடும். 1 கப்பு தண்ணி கம்மியாகவே நான் சேர்க்குறேன். 9 கப்பு தண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். 5 கப்பு அரிசிக்கு 9 கப்பு தண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1 படியில் எடுத்திங்கன்னா 1 படி தேங்காய் பாலும் 1 படி பிளெயின் சுடு தண்ணியும் அவ்வளோ மட்டும் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்புறமா ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. தண்ணியோட 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். 20 மினிட்ஸுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சி ஊறி மட்டனில் இறங்கி இந்த பதம் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, தேங்காய் பால், மட்டன் ஸ்டாக்கு கலந்து வச்சோம்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த தண்ணி கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க.
நம்ம மட்டன் ஸ்டாக்கில் 2 ஸ்பூன் உப்பு போட்டோம், வெங்காயத்துக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சுள்ளுன்னு இருக்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் அரிசி போட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு. நார்மலான அளவை விட 1 ஸ்பூன் கூடவே போட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும், நல்ல வாசம் வரும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் இப்போ வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம், ஒரு மீடியம் டு ஹையில் இருந்தால் போதும். அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். மீடியம் டு ஹைலையே வச்சு கொதிக்க வைங்க, ரொம்ப ஃபுல் ஹையில் வச்சிடாதீங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து அரிசி வந்து 3/4 பதம் வெந்து பொங்கல் மாதிரி கலந்து வரும். அரிசியும் தண்ணியும் 1-2 கலந்து வரும். அது வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். அடிக்கடி கொஞ்சம் கிண்டி மட்டும் விடுங்க, ஏன்னா அரிசி சேர்த்த உடனே அது கொஞ்சம் கீழே போய் உட்காரும். இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு பார்த்தீங்களா? இது இப்படியே வேகட்டும். இடையில கிண்டி மட்டும் விடுங்க, 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி மட்டும் விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் இருக்குது இல்லையா, அந்த லெமனோட ஜூஸை இதில் சேர்த்துருங்க. நீங்கள் ஒரு 2-3 லெமன் சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. லெமன் சேர்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, அந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக வெந்து எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் லெமனோ உப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்களா, நல்ல பொங்கல் மாதிரி அரிசி ஒரு 70% வெந்துட்டு தலை ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணியும் அரிசியுமா இருக்குது பார்த்திங்களா, அரிசி நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிடுங்க. நல்லா லோவில் வச்சுட்டு மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே குக்கருக்கு மூடி போட்டு நல்லா கேஸ் போட்டு மூடிடுங்க. பட் விசில் போட வேண்டாம், விசில் எதுவும் போட வேணாம். குக்கருக்கு கேஸ்கெட் போட்டுட்டு அப்படியே டைட்டாக லாக் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கட்டும். 15 to 20 மினிட்ஸ் வைக்கலாம். பட் 15 மினிட்ஸுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் வேணும்னா 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் 15 மினிட்ஸ் தம்மு போட்டிருக்கேன். குக்கரோட மேலே பார்த்திங்களா லேசாக நல்லா ஆவியெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிருக்கும். திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கும். பார்த்திங்களா, அரிசி குலையவே இல்லை, நல்லா உதிராக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலோ இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும்னு நினச்சிங்கனாலோ வேறு எதுவுமே பண்ண வேணாம். குக்கரை மூடி மட்டும் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் திறக்காமல் அப்படியே வச்சுடுங்க. இந்த அரிசி நல்லா புழுங்கி வந்துடும். தண்ணியெல்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இன்னும் ஆற உதிராக வரும். இந்த அரிசிக்கு அதுதான் ஸ்பெஷல். அவ்வளோதான். அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட ரைத்தாவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் மாங்காய் எலும்பெல்லாம் போட்டு வைக்கிற தாளிச்சாவும் தான். வீடியோ லாங்காக இருந்தனால இந்த ரெசிபி என்னால் கொடுக்க முடியல. தனியாக நான் இந்த தால்ஜாவோட ரெசிபி கொடுக்குறேன். இந்த பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நைட்டு சாப்பிட்டீங்க இல்லை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடவே தோணாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.